மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு சங்கீதம் 45 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. தியானத்தின் தலைப்பு நீதியுள்ள செங்கோல். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. சங்கீதம் 45 அதிகாரம் வசனம் 6. தேவன் நம்மை ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக கடந்து வர கிருபை செய்தபடியால் நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். நமது தேவைகள் அனைத்தையும் இம்மாதத்தில் சந்திப்பதோடு நமது குறைவுகளை நிறைவாக்குவார். அவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஏசாயா 41 அதிகாரம் வசனம் 17. பிரியமானவர்களே, ஒரு கொடிதான காலத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். தற்போது பூமி அதிர்ச்சிகள், யுத்த செய்திகள், அநியாய மனித அழிவுகள், வெள்ள அழிவு, காட்டுத்தீ, கொலை, கற்பழிப்பு என்று மனம் இளைத்து போகும் அளவுக்கு செய்திகள் குவியாத நாட்களே இல்லை. ஒரு நாட்டிலே யுத்த சூழலில் அகப்பட்ட ஒரு கர்ப்பிணி தாய் கை கால்களை இழந்த நிலையில் கதறி அழுது குழந்தையை பிரசவித்துவிட்டு இறந்து விட்டதை கேள்விப்பட்ட போது ஆடிப்போகாதவர்களே இல்லை. தனிப்பட்ட வாழ்விலும் ஏற்படும் ஏமாற்றங்கள், தோல்விகள் நாம் இடறி விழுமளவிற்கு அமைந்திருக்கின்றன. இந்த நிலையிலே நமக்குள்ளும் சில கேள்விகள் எழத்தான் செய்கின்றன. கடவுளின் நீதியுள்ள செங்கோல் எங்கே? அவரது ஆளுகை, கட்டுப்பாடு யாவும் குலைந்து விட்டதா? கேள்விகள் எழும்பும்போது மறுபக்கத்திலிருந்தும் கேள்விகள் எழும்பலாம் என்பதையும் எதிர்பார்க்க வேண்டும். நான் மீட்டு கொண்ட என் மக்கள் எங்கே? என் பிரதிநிதிகளாக உலகில் ஏற்படுத்திய என் நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்கள் எங்கே என்று ஆண்டவர் கேள்வி எழுப்பினால் நமது பதில் என்னவாயிருக்கும்? இஸ்ரவேல் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம். அப்படி இருந்தும் பல தடவைகள் தண்டிக்கப்பட்டனர். பல தடவைகள் புறஜாதியாரால் ஒடுக்கப்பட்டனர், சிறைப்பிடிக்கப்பட்டனர், நாடு கடத்தப்பட்டனர். ஏன்? கர்த்தர் அவர்களை கைவிட்டாரா? அல்லது கர்த்தரால் தாம் மீட்டு கொண்ட ஜனத்தை பாதுகாக்க முடியாமல் தோற்று போய்விட்டாரா? கர்த்தர் எவ்வளவு அன்பும் இரக்கமும் உள்ளவரோ அந்த அளவிற்கு நீதியும் பரிசுத்தமும் உள்ளவர் என்பதை நாம் மறந்து விடுவது உண்டு. அவர் நம்மை அரவணைக்கிறவர், அதே சமயம் கண்டிப்பானவர். அது அழிவுக்காக அல்ல, தம் பிள்ளைகள் தம்மிடம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காகவே. தேவ பிள்ளையே, தேவனுடைய ராஜ்யம் ஒருபோதும் அழியாதது. அவரது செங்கோலின் நீதி மழுங்காதது. மனம் தடுமாறும் போதெல்லாம் அவரது நீதியின் செங்கோலை நோக்குவோமாக. அப்போது நமது கேள்விகளுக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும்.
சகலமும் அவருடைய கட்டுப்பாட்டிலே இப்போதும் எப்போதும் இருக்கிறது, இனிமேலும் இருக்கும். உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். சங்கீதம் 119 அதிகாரம் வசனம் 142. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, உமது நீதியின் செங்கோலை நான் நோக்கி பார்க்கிறேன். இப்புதிய மாதத்தில் உமது நீதியிலே நடக்க பண்ணி எங்களை கைவிடாதிரும். ஆமேன்.